தாத்தாமாரே பாட்டிமாரே எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களை தான் பார்க்கறதுக்கு வந்திருக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். சரி, ஆரம்பிச்சிடலாம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். வர வேண்டும் வர வேண்டும் என் தேவானே, தர வேண்டும் தர வேண்டும் உம் ஆசீரே. வர வேண்டும் என் தேவானே, தர வேண்டும் உம் ஆசீரே. உலகத்தின் அன்பு மாயையா, உலகத்தின் அன்பு மாயையா, நீர் காட்டும் அன்பு போதுமையா, நீர் காட்டும் அன்பு போதுமையா. வர வேண்டும் என் தேவானே, தர வேண்டும் உம் ஆசீரே. தந்தையாம் தெய்வத்தை நாங்கள் வரவேற்கிறோம், ஆண்டவராகிய இயேசுவை நாங்கள் வரவேற்கிறோம், தூய ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம், தூய தம திருத்துவத்தை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். ஆவியானவரின் கரங்களுக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் முன்னின்று வழிநடத்தி செல்வாராக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. மோஸ்ட் வெல்கம். கம் கம் கம். குச்சியே இல்லாம வந்திருக்கீங்க. 202 வயசுல உங்களுக்கு குச்சியே தேவைப்படல பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தாத்தா. 202 வயசு, அதுல பாருங்க நீளமான தாடி. அப்பா பாருங்க, அப்பா வயிறெல்லாம் கம்மியாயிருச்சு. 202 வயசுல குச்சி இல்லாம வந்திருக்கீங்கன்னா பாராட்டுகள். God bless you தாத்தா, God bless you. சரி, உங்களுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க? என்ன கையை தட்ட மாட்டேங்கிறாங்க, சிரிக்க மாட்டேங்கிறாங்க, அப்படியே முன்கூடி இடிச்ச முடி மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் நல்லா தான் சிரிங்களே அப்படிங்கிறாரு. சரி, சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறாரு. மதியானம் சாப்பிட்டீங்களா? இப்ப நைட் சாப்பிட போறீங்க. சரி, தினந்தோறும் நல்லா ஜெபம் பண்ணுங்கிறாரு. நற்கருணை ஆண்டவர்கிட்ட போய் நல்லா ஜெபிங்க. ஏசப்பா உமக்கு நன்றி 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 சொல்லி ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஒருத்தர் சண்டையெல்லாம் போடக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாம கெட்ட வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது, எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். சிஸ்டர் சொன்னா கேட்கணும், ஃபாதர் சொன்னா கேட்கணும், கீழ்ப்படியணும், மாஸ்க் எல்லாம் கரெக்டா போயிருங்க அப்படின்னு தாத்தா என்ன செய்யறாரு சொல்றாரு. சரி, இப்ப நான் உங்களுக்காக சூப்பரா ஒரு டான்ஸ் ஆட போறேங்கிறாரு. தந்தானா தனதனனா தந்தானா தனதனனா தந்தானா தனதனனா தந்தானா தனதனனா. அம்மா மாரே, ஐயா மாரே, பாட்டி மாரே, தாத்தா மாரே, சொல்றத கேளுங்க. அம்மா மாரே, ஐயா மாரே, பாட்டி மாரே, சொல்றத கேளுங்க. கேளுங்கயா கேளுங்க, கேளுங்கம்மா கேளுங்க, கேளுங்கயா கேளுங்க, கேளுங்கம்மா கேளுங்க. இயேசு பிறந்தா பெத்லகேமிலே, இயேசு பிறந்தா நமக்காக, இயேசு பிறந்தா பெத்லகேமிலே, இயேசு பிறந்தா நமக்காக, அம்மா நமக்காக.
ராஜா இயேசு ராஜா எங்க ராஜா இயேசு ராஜா தங்க ராஜா தானானா தன்னானா 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 தானானா 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 ஓடு தானானா 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 இப்போ தாத்தா சொல்றாரு, நான் மட்டுமே ஆடுறேன், எங்கூட எங்க குரூப்ல இருந்து எல்லாம் வந்திருக்காங்க, எல்லாரும் மேடைக்கு வந்து ஆடுனா நல்லா இருக்குங்கிறாரு. லண்டன்ல இருந்து ஃப்ளைட்ல வந்திருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் மேடைக்கு வாங்க பார்க்கலாம், வாங்க. ரேவதி, ரோசி, அப்புறம் தனுசு, அதுக்கப்புறம் ராஜா, எல்லாரும் மேடைக்கு வாங்க. எல்லாம் குரூப்பா சேர்ந்து இன்னைக்கு வாங்க. டேய் பொண்ணுங்களா வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆட்டம். வாங்க பிரதர், போடுங்கம்மா போடுங்கம்மா பாடுங்கம்மா பாடுங்கம்மா போடுங்கம்மா போடுங்கம்மா பாடுங்கம்மா பாடுங்கம்மா. இயேசுவ ராஜாவை கொண்டாடுங்க, இயேசுவ ராஜாவை கொண்டாடுங்க, இயேசுவ ராஜாவை கொண்டாடுங்க, இயேசுவ ராஜாவை கொண்டாடுங்க. ஐயாமாரே அம்மாமாரே கையை கட்டி பாட்டு பாடுங்க, நல்லா கையை கட்டி பாட்டு பாடுங்க. ஒரு தெய்வம் நமக்காக வீரனால் வீரனாலே, நம்ம ஒரு தெய்வம் ராஜா நமக்காக வீரனால் வீரனாலே. கிறிஸ்து ஜோதி கத்தோலிக்க வல்லமை ஊழியத்தின் ஆர்வாக அருட்தந்தை அவர்களுக்கும் அருட்சகோதரிகள் அனைவருக்கும் மக்களாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு சின்ன ஜெபம் முடிச்சிருக்கோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, இந்த முதியவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து சுகபலனை கொடுத்து அற்புதமாய் இந்த இல்லத்தை வழி நடத்துகிறார். இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் தயாரிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். நமக்கு எத்தனையோ குரூப்புகள் வந்தாங்க, ஆனால் இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு கஷ்டத்தோடு தங்களுடைய சமயத்தை எல்லாம் கடவுளுக்கு கொடுத்து இறைவனுக்கு கொடுத்து இவங்க தயாரிச்சிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் இவங்க இந்த அந்தோணி சாமியோட மற்றவங்க ஒத்துழைக்கிறது ஒரு பெரிய ஒரு கடவுளுடைய வல்லமைன்னு தான் சொல்லணும். இத்தனை பேர் அவங்க கூப்பிட்டு வர்றது மிகப்பெரிய கஷ்டம். கூப்பிடும்போது நான் வரல அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இப்படி ஒரு இயக்கம் உருவாகிறதுன்னு சொன்னால் இது இறைவனுடைய வல்லமையாக நடக்கக்கூடியது தான் நான் நினைக்கிறேன். நான் பல வருடங்களாக இவங்களை எனக்கு நல்ல தெரியும். இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தயாரிக்கிறதெல்லாம் நான் பார்க்கும்போது கலை நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வேறு எந்த இடத்துலையும் நான் இந்த மாதிரி பார்க்குறது கிடையாது. அது நம்மளாம் அப்படியே ஒத்து பார்ப்போம். அது மாத்திரம் இல்லை, எல்லா முதியோர்களும் எப்போ வருவாங்கன்னு எனக்கு எப்போவும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நான் இப்போ நமக்கு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இங்கே வந்து ஒவ்வொரு வருஷமும் இவன் கண்டிப்பாக வரணும். அதே மாதிரி இனி தவக்காலத்துலேயும் வருவாங்க, கிறிஸ்மஸுக்கும் வருவாங்க.
இவங்களுக்கு நான் மனப்பூர்வமாக நன்றி சொல்கிறேன். அது மாத்திரமில்லை, உங்களுடைய கடவுளுடைய வல்லமையினால தான் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற நான் நம்பிட்டேன். இப்போ ஏன்னா இவ்வளவு சிரமம் எடுக்கணும்னு சொன்னால் இதனுடைய வல்லமை உங்களிடத்தில் இருக்கிறது. இதற்காக நாம் ஒரு ஜெபம் பண்ணணும். அது கடைசிப்பட்டதா இல்லை பண்ணிடுறோம். ஒரு இவங்களுக்காக நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணுவோம். எல்லாம் வல்ல இறைவா, இந்த கிறிஸ்து ஜோதி வல்லமை ஊழியத்தை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இந்த ஊழியத்தில் ஈடுபடும் அனைத்து குடும்பங்களிலும் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி ஆகிய நற்பண்புகள் வளர உதவி புரியும். இவர்களுடைய இதே ஆவல்களை நிறைவு செய்யும். இந்த கலை நிகழ்ச்சியானது அன்பின் சின்னமாக விளங்குகின்றது. நாங்கள் அனைவரும் நல்ல உடல்நலத்தோடும் ஆன்மீக பாதுகாப்போடும் வளர அருள் புரியும். இந்த இயக்கமானது இன்னும் அதிகமாக வளர்ச்சி அடையவும் உங்களுடைய ஆசீரும் அருளும் எல்லையில்லாத விதத்தில் இந்த இயக்கத்திற்கு பொழியப்படவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இப்போ எல்லாரும் சேர்ந்து இவங்க ஆசீர்வதியும் பாட்டு பாடுவோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இறைவா இவர்களை ஆசீர்வதியும் 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 இறைவா இவர்களை ஆசீர்வதியும். கிறிஸ்துமஸ் தாத்தாவுடைய நடனம் முடிந்த பிற்பாடு ஃபாதர் பாஸ்கல் அவர்கள் ஆசீர்வாதத்தோட ஒரு சின்ன ப்ரேயர் செய்வார். என்னன்னா உங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணாதனால எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்ததா ப்ரோக்ராம்லாம்? தாத்தா பட்டிக்கலாம் தூக்கம் வந்துருச்சா? சூப்பராக இருந்துச்சு இல்லையா? ஆமாம், நம்ம ஒண்டி புது பங்குலேருந்து வராங்கனாவே ரொம்ப கொண்டாட்டம். காரணம் என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் சிரமப்பட்டு அதிகமான டைம் எடுத்து நல்லா தயாரிப்போடு வருகிற ஒரு நல்ல நிகழ்ச்சி. எல்லாமே ஏசப்பா கிறிஸ்து பிறப்பை மத்தியில் தான், அவருடைய கிறிஸ்து பிறப்பை மட்டுமே தான் அவங்க அறிவிக்கிற ஒரு பணியாக இருக்குமே தவிர எந்த விதமான மற்ற பாடல்களோ ஆடல்களோ நாடகமோ இருக்காது. எனவே மதிப்புக்குரிய பிரதர் ஆஞ்சலி ராஜ் அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்க அனைத்து சகோதரி சகோதரர்களுக்கும் மழலை குழந்தைகளுக்கு ரியலி உண்மையாலுமே நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். காரணம் என்னென்னா ஃபாதர் பாஸ்கல்கிட்ட கூட டீ எடுக்கும்போது சொன்னோம், ஐயோ ஃபாதர் காலையிலேருந்து உட்காந்துட்டே இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்குன்னு. ஆனால் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அவ்வளவு சிறப்பாக இருந்தது. ஏறக்குறைய 10 இடங்களுக்கு போயிட்டு வந்திருக்கேன்னு சொன்னார் பிரதர். நம்ம ஏறக்குறைய ஒரு 15 குழுக்கள் நம்ம சந்திச்சிருக்கோம். நம்ம இடத்துக்கு வந்திருக்கவங்க ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, நிகழ்ச்சி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மேலாக இன்றைய தினம் நடந்த நிகழ்ச்சி மிகவும் குறிப்பிடத்தக்கது, மிகவும் பாராட்டுக்குரியது. எல்லாம் ஜோராக கை தட்டிடுவோமா? கிறிஸ்மஸ் என்றால் என்ன அப்படின்ற அந்த அர்த்தத்தை பாடல், ஆடல், நாடகம், காமிக், சிரிப்பு, அந்த மாதிரி எல்லா விதத்துலையும் கொண்டு வந்தாங்க. மனமாற்றம், மன்னிப்பு, அன்பு, எப்படியெல்லாம் உதவி செய்யணும், மற்றவர்களுக்கு ஏமாற்றாமல் இருக்கணும் போன்ற நிறைய இறை இயேசுவின் மதிப்பீடுகளை மிகவும் அழகமாக தத்துவ ரீதியாக நமக்கு எடுத்து காட்டினாங்க. தேங்க்யூ பிரதர். வெரி சாரி, 15ஆம் தேதி டிசம்பர் 15ஆம் தேதி அவர் எனக்கு கேட்டிருந்தார் ப்ரோக்ராம். ஆனால் அந்த 15ஆம் தேதி நமக்கு ஏறக்குறைய 4 ப்ரோக்ராம், இரவு காலை 8:30 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் எங்களுக்கு நிகழ்ச்சி நடந்ததாக தான். அதனால தான் நாங்கள் முடியலன்னு சொன்னோம். இருந்தாலும் தாத்தா பிள்ளைங்களும் ஏமாந்துருவாங்க, சின்ன குழந்தைங்க, தாத்தா பாட்டிங்களும் அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லியும் அவங்க ஏமாற்றம் அடையக்கூடாதுன்னு சொல்லி இந்த நாளில் வந்திருக்காங்க. ரொம்ப தொலைவு, ஒண்டி புதுன்றது நம்ம நினைக்கிற மாதிரி கிணத்துக்கிடுவாங்களாம் இல்லை, ரொம்ப தொலைவில் இருந்து இவங்களை தயாரித்து இங்கே மட்டுமல்லாமல் நல்ல அர்த்தமுள்ள நிகழ்வுகள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. மிகவும் சிரமப்பட்டு தயாரிச்சிருக்கீங்க பிரதர். உங்களுடைய பாடல், உங்களுடைய செய்தி, உங்களுடைய விளக்கம் ஒவ்வொன்றுமே பாராட்டுக்குரியது. நான் இங்கே இருக்கும்போது நான் பார்த்துட்டு நினச்சிருந்தேன். ஏறக்குறைய 5 ஆண்டுகள் நான் இங்கே இருக்கிறேன். 5 ஆண்டுகளும் இந்த குழுக்கள் ஃபேமிலியாக குடும்பமாக அதுவே ஒரு நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. பார்த்துருப்பீங்க எல்லாரும் தாத்தா பாட்டிலாம். நீங்கள் நினச்சிருக்கலாம் ஒவ்வொருத்தரும் நடித்தவங்கெல்லாம் ஒரு வேறு உறுப்பினர்கள் இல்லை, ஒவ்வொரு குடும்பமாக நடித்தாங்க, கணவன் மனைவி பிள்ளைகளாம். இதுவே நமக்கு ஒரு முன்மாதிரியான குடும்பமாகவும் ஒரு திரு குடும்பங்களாகவும் நமக்கு பிரதிபலிக்கின்றன. தொடர்ந்து பிரதர் ஆண்டனி ராஜு அவங்க குடும்பங்களையா நல்லா ஆசீர்வதிக்கணும். உங்களுடைய நற்செய்தி பரப்பணி நிச்சயமாக இன்டைரக்ட் இவாஞ்சலைசேஷன் சொல்லுவாங்க
இங்கிலீஷில். அதாவது இதுவும் ஒரு மாறுபட்ட வித நற்செய்தி பணியை அறிவிக்கிறது. போய் ப்ரீச் பண்ணுறதோ போதிக்கிறது அது மாதிரிலாம் அதை தாண்டியும் இது வந்து கலை நிகழ்ச்சி வழியாக இயேசுவோடைய பிறப்பை எப்படி சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நிகழ்வுகள் நான் யூடியூப்ல தான் அதிகமாக பார்க்குற பிரதருடைய நிகழ்வுல. எனவே பாராட்டுக்குரிய பிரதர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. உங்கள் பணி சிறக்கணும். குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளும் மேன்மேலும் கடவுளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பாராட்டுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராச்சுலேஷன்ஸ் குழந்தைங்க வளர்க்குறத எல்லாம். அப்படி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். குழந்தைங்க, பிள்ளைங்க, பெரியவங்க எல்லா நிகழ்வுமே ரொம்ப பாராட்டுக்குரிய இருந்தது. ஸோ எல்லாருக்குமே மனமாற வாழ்த்துகிறோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.